ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தந்தி ஒன் டிவில இப்போ டப்பிங் படமா அது கன்னடத்துல இருந்து டப்பிங் படம் எடுத்த தாறுமாறுடா இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இது வந்து ஓடிடி தளத்துல இருக்கு, வேணா டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தினோட கதைப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல இருக்காரு. அவர் இருக்காரு, அவ்வளவுதான். அவர் என்ன வேலை செய்யறாரு என்ன பண்றாருனாலும் சொல்றதே கிடையாது, அவர் செய்யறதும் கிடையாது. அந்த ஊர்ல வந்து ஒரு வேலை இல்லாத ஒரு ஆளா இருக்காரு. அவரு தான் அந்த படத்தினோட ஹீரோ. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கோயில், அந்த கோயிலுக்குள்ள ஒரு 4 பேர் வந்து அந்த கோயிலை சுத்தி ஆராய்ச்சி பண்ண வராங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க 4 பேரும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்து வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து ஒவ்வொரு ஆளா இந்த காலி பண்ணிட்டு போயிடணும், அந்த நிலத்தை நம்மளுக்கு எழுதி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் பண்ணையார் சொல்றாரு. அதுக்கு உண்டான செயல்கள் செய்யறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து, அதாவது பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த ஊர்ல வந்து இருக்கிற நிலத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதுல இருந்து நமக்கு ஹீரோ வந்து அந்த பீகார் ஆசாமியை பிடிச்சாரா, ஊர் பண்ணையார்கிட்ட இருந்து அந்த ஊரை காப்பாத்தினாரா அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இந்த படத்துல வந்து ஹீரோயின் இருக்காங்க. ஏன் இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. அவங்க ஒரு டாக்டரா வராங்க. அப்புறம் தேவையில்லாத வசனங்கள், தேவையில்லாத காட்சிகள், நிறைய பிலோ ஆவரேஜான சீன்கள், நல்லா ஸ்லோவா போற மாதிரி, நல்லா தூக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி காட்சி அமைப்புகள், திரைக்கதை அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு கோயிலுக்குள்ள ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையலை எடுக்கிறதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் காலி பண்ணணும். இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல, ஆனா அதுதான் ஒரு நிஜம். ஏன்னா கோயில் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரொம்ப தூரமா இருக்கு. ஊர் ஒரு பக்கம் இருக்கு. அதுல இருந்து அவங்க ஏன் அந்த புதையல் எடுக்கிறது, அந்த ஊர் மக்கள் நிலத்தெல்லாம் ஏன் எழுதி வாங்குறாங்க, அதெல்லாம் ஒரு லாஜிக் இல்லாத வேலை தான். இந்த படத்தை வந்து ஃபைட்லாம் ஒரு 2-3 ஃபைட் கொடுத்துருக்காங்க. பாட்டு கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு. நல்ல கர்நாடகாரங்களுக்கு நல்ல மனசாட்சி இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் கட் பண்ணி தான், இங்க ட்ரிம் பண்ணி தான் நம்ம தந்தி ஒன் டிவியில கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இதுக்கு மேலும் நீங்க விருப்பப்பட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் சில பேருக்கு. ஏன்னா டப்பிங் படம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும் நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து ஒரு 35 to 40 மார்க் கொடுக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, சுமாரான படம் தான். தேங்க்யூ.